ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம முதல் போன வீடியோவில் கொஞ்சம் சம்ஸ் பார்த்தோம், ஒரு 3 சம்ஸு. இப்போ அதோட கண்டினியூஷன் நம்ம பார்க்குறோம். இது வந்து கவர்மெண்ட் ரிவிஷன் பேப்பரோட சம்ஸ். இதெல்லாம் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு போர்டு எக்ஸாம் எழுத ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், அடுத்த சம் பாருங்கள். ஃபைண்ட் த சம் ஆஃப் 3 + 1 + 1/3 அப் டு இன்ஃபினிட்டி கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் என்னன்னு பார்க்கணும். இப்போ சரி பார்க்கலாமா? சொல்யூஷன். இதில் ஏங்கிறது என்னது? முதல் நம்பர், அதுதான் 3. ஆர் என்னது? காமன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. காமன் ரேஷியோ இது முதல் டேர்ம் என்ன? T1 T2 T3 அப்படி போயிட்டே இருக்கும். நம்ம இது காமன் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும்னாக்க T2/T1 T3/T2 இந்த மாதிரி எல்லா ரேஷியோவும் ஈக்குவலாக வந்ததுன்னா அதுதான் நமக்கு என்னது? ஆர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. சரி, இதில் என்ன வருது பார்க்கலாமா? T2 என்னது? 1/3. அடுத்ததும் பார்த்தா அதே தான் வரும். 1/3 இன்ட்டு இது பை 1 வரும். அதே தான் 1/3 வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? சரி, இப்போ வந்து ஏ கிடச்சிடுச்சு, ஆர் கிடச்சிடுச்சு. இப்போ சம் ஆஃப் இன்ஃபினைட் அப்படி கொடுத்துருக்கனால சம் ஆஃப் இன்ஃபினைட் டேர்ம்ஸ்க்கு ஃபார்முலா = A/1 - R. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இதில் நம்ம ஏவோட வேல்யூ அண்ட் ஆரோட வேல்யூ நம்ம போட போகிறோம். ஏவோட வேல்யூ என்னது? 3. 1 என்னது? 1 மைனஸ் ஆரோட வேல்யூ 1/3 போட்டோம். 1 என்ன? 1/3. இப்போ இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்து என்ன வரும்? 1 × 3 3, 3 1s are 3, 1 1s are 1 போட்டாச்சு. இப்போ 3 அப்படியே இருக்குது. 3 - 1 = 2/3. இது என்ன ஆகும்? இந்த 3 அப்படியே இருக்கும். இந்த 2/3 ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா 3/2. அப்போ 3 3s are 9, 9/2 இதான் இதோட சம் ஆஃப் இன்ஃபினைட் டேர்ம்ஸோட ஆன்சர் 9/2. புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்த சம் பாருங்கள். ஃபைண்ட் த எக்ஸ்க்ளூடட் வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் x/x² - 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னது எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படின்னாக்க இது என்ன இருக்குன்னாக்க P(x) / Q(x)ன்னு இருக்கும். இல்லை Q(x) is not equal to 0வாக இருந்தால் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படிங்கிறது. புரிஞ்சுதா? இப்போ பாருங்கள், ஹியர் x² இஸ் இதில் என்ன கீழே என்ன இருக்குது? x² இருக்குது. இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இல்லையா? அப்போ வந்து x² இஸ் greater than 0 ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கலாம் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் x. சரி, இப்போ வந்து என்னது? x² + 1 இஸ் greater than ஆர் ஈக்குவல் டு 0. அதனால என்னாகும்? x² + 1 இஸ் நாட் ஈக்குவல் டு 0 நமக்கு நல்லா தெரியுது. இப்போ therefore it can be no. அப்போ வந்து 0 இல்லைன்னு தெரிஞ்சதுனால எந்த வேல்யூ வேணால் இருக்கலாம். அதனால் இதுக்கு வந்து no real excluded value for the given rational. அதனால் எந்த வேல்யூவும் கிடையாது இதுக்கு. அதுதான் நம்ம இந்த மாதிரி எழுதணும். therefore there can be no real excluded values for the given rational number, rational expression x/x² - 1. இவ்வளோ தான் இதோட ஆன்சர். இது வந்து இந்த மாதிரி தான் எழுதணும். இது எழுதினாலே உங்களுக்கு 2 மார்க் கிடச்சிடும். அடுத்த சம் பார்க்கலாமா? இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? இன் ஃபிகர் ட்ரையாங்கிள் ஏபிசி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ட்ரையாங்கிள்குள்ளே என்ன இருக்குது? ஒரு சர்க்கிள் இருக்குது. ஓகேவா? சர்க்கம்ஸ்கிரைபிங் எ சர்க்கிள். ஃபைண்ட் த லெங்த் ஆஃப் த பிசி. இந்த பிசியோட லெங்த் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஏபிசி இருக்கு இல்லையா? இந்த ஏபிசி எப்படி இருக்குன்னாக்க இந்த சர்க்கிளோட டேஞ்சன்ட். ஒரு சைடு பார்த்தா டேஞ்சன்ட் ஏபி, இன்னொரு சைடு பார்த்தா ஏசி, இன்னொரு சைடு பார்த்தா பிசி. இந்த 3 டேஞ்சன்ட்டும் ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிருக்கு. அதுதான் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது நமக்கு. இதில் இன்னொரு என்னென்னாக்க ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஏஎம் அண்ட் பிஎன் இஸ் ஈக்குவல் டு பிஎல் அண்ட் சிஎல் இஸ் ஈக்குவல் டு சிஎம். சரி, இதுக்கு ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூல் பார்க்கலாமா? அது ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஏஎம் சொன்னேன் இல்லையா? டேஞ்சன்ஸ் ட்ரான் ஃப்ரம் சேம் எக்ஸ்டர்னல் பாயிண்ட் ஆர் ஈக்குவல். சேம் எக்ஸ்டர்னல் பாயிண்ட் என்ன? ஏலேருந்து இங்கேருந்து ஒரு டேஞ்சன்ட், இங்கேருந்து ஒரு டேஞ்சன்ட். இந்த 2 டேஞ்சன்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். அதே போல் இங்கே பி எக்ஸ்டர்னல் பாயிண்ட், இதுலேருந்து பிஎன் அண்ட் பிஎல் இந்த 2ம் ஈக்குவலாக இருக்கும். இங்கே எக்ஸ்டர்னல் பாயிண்ட் என்ன? சி. இதுலேருந்து பார்த்தா சிஎல் ஈக்குவல் டு சிஎம், இதுவும் ஈக்குவல். ஸோ அதனால் இது எல்லாமே ஈக்குவல். இதுலேருந்து பிசியோட லெங்த் என்னங்கிறத இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஏஎம். ஏஎம்மோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ சிஎல், அப்போ இந்த எல்லா சைடுமே நம்ம பார்த்தோம்னாக்க என்ன வரும்? சிஎல் ஈக்குவல் டு சிஎம். சிஎம் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? சிஎம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம ஏஎம் மைனஸ் ஏசி மைனஸ் ஏஎம் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஏசியோட வேல்யூ ஃபுல்லாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 9 சென்டிமீட்டர். அப்போ 9லேருந்து -3 பண்ணாக்க என்ன கிடைக்கும்? நமக்கு 6 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஸோ சிஎம்மோட வேல்யூ நமக்கு கிடைச்சிடுது. அதே போல் கிவன் பிஎன் வந்து கொடுத்துருக்க
கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த பிஎன்னோடது பிஎல் ரெண்டுமே என்னது 4 சென்டிமீட்டர், சிஎல் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். சரி, இது எல்லாமே நமக்கு இப்போ தெரிஞ்சிடுது. இப்போ நமக்கு என்ன வேணும்? பிசி வேணும். இந்த பிசியை எப்படி எழுதலான்னாக்க பிஎல் ப்ளஸ் எல்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்சி எப்படி எழுதலாம்? சிஎல் எல்சி எப்படி எழுதினாலும் ஒன்று தான் உங்களுக்கு. ஸோ பிஎல்லையும் சிஎல்லையும் ப்ளஸ் பண்ணாக்கா நமக்கு பிசியோட வேல்யூ கிடைக்கும். பிசியோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் 4 சென்டிமீட்டர். சிஎல்லோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிருக்கோம் 6 சென்டிமீட்டர். ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 10 சென்டிமீட்டர் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்த சம் பாருங்கள். த லைன் பி பாசஸ் த்ரூ த பாயிண்ட்ஸ் 3, -2 and 12, 4. ஒரு லைன் இருக்குது, அது இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் வழியாக பாஸ் ஆகுது. அண்ட் த லைன் Q பாசஸ் த்ரூ த பாயிண்ட்ஸ், இந்த ரெண்டு லைன் கொடுத்துருக்கு, இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டு லைன் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு லைன் பியும் கியூவும் பேரலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி, முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னாக்க ஸ்லோப் ஆஃப் ஏ லைன் ஜாயினிங் த கிவன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு இந்த ரெண்டு பாயிண்ட்ஸும் இருந்ததுனாக்க அதுலேருந்து ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கணும்? அதுக்கு ஃபார்முலா y2 - y1 டிவைடட் பை x2 - x1. சரி, இப்போ பியோட ஸ்லோப் கண்டுபிடிக்கலாமா? அதுக்கு கொடுத்துருக்காங்க 3, -2, 12, 4. இது x1 y1, இது x2 y2. சரி, இப்போ இந்த ஃபார்முலாவில் போட்டால் என்ன வரும்? 4. ஆல்ரெடி ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது, ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது? -2 டிவைடட் பை 12 - 3. அப்போ வந்து 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகும். ஸோ 4 + 2 12 - 3 = 9. சரி, இது என்ன கிடச்சிருக்கு? 6/9. ரெண்டுத்தையும் 3ஆல் கேன்சல் பண்ணால் 2/3 கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ஸ்லோப் ஆஃப் பி கிடச்சிருக்கு, தட் இஸ் m1ஓட வேல்யூ 2/3 கிடச்சிருக்கு. அடுத்தது Q பார்க்கலாமா? Qலேருந்து என்ன ஸ்லோப் வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க 6, -2, 12, 2. இது x1 y1, இது x2 y2. அந்த ஃபார்முலாவில் போட்டானாக்க இதில் வர ஸ்லோப் வந்து என்னது? m2 நமக்கு, தட் இஸ் 2 மைனஸ், ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால -2 டிவைடட் பை 12 - 6. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆனதுனால 2 + 2/6 வந்திருக்கு. இப்போ 4/6 இதையும் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வந்திருக்கு? 2/3. இதுலேருந்து ஆல்ரெடி m1ஓட வேல்யூவும் சேமாக இருக்குது, m2ஓட வேல்யூவும் சேமாக இருக்குது. இந்த மாதிரி m1 அண்ட் m2 ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் த கிவன் லைன்ஸ் ஆர் பேரலல் டு ஈச் அதர். ரெண்டுமே பேரலல். அதனால ஸ்லோப் ஆஃப் பியும் ஸ்லோப் ஆஃப் கியூவும் நமக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால பி வந்து பேரலல் டு கியூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். நம்ம அடுத்த சம் பார்க்கலாமா? Find the equation of a straight line which has slope -5/4. இதில் என்ன கொடுத்துட்டாங்க? ஒரு ஸ்லோப் கொடுத்துட்டாங்க. அண்ட் பாசிங் த்ரூ த பாயிண்ட் -1, 2. ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் கொடுத்துருக்காங்க. இப்போ அதோட ஈக்குவேஷன் என்னன்னு பார்க்கணும். சரிங்களா? ஸ்லோப் என்னது? -5/4. பாயிண்ட் என்னது? -1/2. இந்த மாதிரி ஸ்லோப்பும் பாயிண்ட்டு கொடுத்தா ஃபார்முலா y - y1 = m × x - x1. இப்போ இந்த ஃபார்முலா என்னது? y - y1 = m × x - x1 இல்லையா? இதில் போட போகிறோம். நம்ம வேல்யூஸ் போட்டாக்க y - 2 = -5/4 × x - -1. இப்போ இந்த y - 2 அப்படியே வந்துடும். இந்த -5/4 அப்படியே எழுதியிருக்கோம். இந்த x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 வந்துருச்சு. சரிங்களா? இப்போ இந்த 5/4 இருக்கிற 4 டினாமினேட்டரால் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 4 × y 4y, 4 2s are 8. இப்போ இங்கே என்ன இருக்குது? 5 × x + 1 அப்படியே தான் இருக்குது. இப்போ பாருங்களேன், 4y - 8 = இந்த 5ஆல் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை -5 × x - 5x -5 × 1 -5 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வரலாம். 4y, இந்த மைனஸ் இங்கே வரும்போது என்ன ஆகும்? +5x. இங்கே என்ன இருக்குது? -8. இந்த -5 இங்கே வரும்போது +5 = 0ன்னு வந்துடுது. இப்போ பாருங்கள், 4y + 5x. 8ல் 5 போச்சுன்னா 3. பெரிய நம்பரோட சைன் என்ன? -3 = 0. இதை எப்படி மாற்றி எழுதலான்னாக்க எக்ஸு முதல்ல வர மாதிரி 5x + 4y -3 = 0. இதுதான் நமக்கு ஈக்குவேஷன். இதை எப்படியும் எழுதலாம். எப்படி எழுதலாம் பாருங்கள்? 5x + 4y = 3. இதுவும் எழுதலாம், இந்த மாதிரியும் எழுதலாம். எப்படி எழுதலாம்? இந்த ஆன்சர் கரெக்டு தான். இப்போ அடுத்த சம் பார்க்கலாமா? இதில் வந்து எ கைட் இஸ் ஃப்ளையிங் அட் எ ஹைட் ஆஃப் 75 meters above the ground. இதுதான் கிரவுண்டு. ஓகேவா? இங்கேருந்து ஒரு பட்டத்தை விடுறாங்க. அந்த பட்டம் வந்து இந்த கிரவுண்டுலேருந்து 75 meters ஹைட்டில் இருக்குது. சரி, த ஸ்ட்ரிங் அட்டாச்டு டு த கைட் இஸ் temporarily tied to a point on the ground. இங்கேருந்து விட்டுருக்காங்க. சரி, the inclination of the string with the ground is 60. இந்த ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, இதுக்கும் இந்த கிரவுண்டுக்கும் நடுவில் எவ்வளோ டிகிரி இருக்குது? 60 degrees இன்க்ளைண்ட் ஆகுது.
ஃபைண்ட் த லெங்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். இந்த லெங்த் ஆஃப் த ஸ்ட்ரிங், இந்த கயிறோட லெங்த் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த லெங்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் அஸ்யூமிங் தட் there is no sag in the string. இதில் எந்த விதமான மடிப்புகளோ சுருக்கமோ இல்லாமல் நீட்டாக நேராக இருக்குது. அதோட ஹைட் என்ன? ஓகேவா, சம் பார்க்கலாமா? இதில் வந்து ஏபி வந்து என்னது, ஏபிபி த ஹைட் ஆஃப் த கைட் above the ground. இந்த கிரவுண்ட்லேருந்து 75 மீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்குது. தென் ஏபி டு 75 மீட்டர்ஸ். ஏசிபி த லெங்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். சரி, இன் ரைட் இது இந்த வந்து ஆர்டி போல்ட்டில் ரைட்டு, இது ட்ரையாங்கிள். ரைட் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஆங்கிள் ஏசிபி ஈக்குவல் டு 60 டிகிரிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஏசி வேணும். அப்போ ஏசியை கீழே வைக்கணுன்னாக்கா என்ன வரணும்? சைன் தீட்டா வேணும். தெரிஞ்சது மேலே, தெரியாதது கீழே வைக்கணும். அப்போ தெரிஞ்சது ஏபி வந்து 75 மீட்டர் தெரியும், ஏசி தெரியாது, அதனால நம்ம ஏசியை கீழே வச்சுருக்கோம். அப்போ இது என்னவாக இருக்குது? சைன் தீட்டாவாக மாறி இருக்குது. அப்போ சைன் தீட்டா என்னது? ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸாக வந்திருக்கு நமக்கு. சைன் தீட்டாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 60 டிகிரிஸ். சரி, சைன் 60யோட வேல்யூ என்னது? √3/2 ஈக்குவல் டு 75/AC. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் நம்ம. ஏசி இன்ட்டு √3 ஈக்குவல் டு 75 × 2. சரி, இப்போ நமக்கு என்ன வேணும்? ஒரு ஏசி மட்டும்தான் வேணும். ஏசி இஸ் ஈக்குவல் டு 75 2s are 150. இதை √3 இங்கே கீழே வந்துடுது நமக்கு. இப்போ √3 டினாமினேட்டரில் இருக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ண போகிறோம்? ரேஷ்னலைஸ். இது எப்படி பண்ணணும்னா, கீழே என்ன இருக்கோ அதால் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ √3/√3. அப்போ 150 × √3 150 √3 √3 × √3 3. இப்போ இந்த 3யும் 150யும் 3 டேபிளில் கேன்சல் ஆகும், ஈக்குவல் டு 50. ஸோ therefore 50 √3 கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளோட ஆன்சர். இது என்னது? இது த லெங்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் இஸ் ஈக்குவல் டு 50 √3 மீட்டர். ஓகேங்களா, சம் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இன்னும் ஒரு 3-4 சம் இருக்குது, போட்டால் 2 மார்க்ஸ் சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, புரிஞ்சுக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்குங்க.